Hello everyone, welcome to FLOWSHOW. இன்றைக்கி நம்ம எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் லான்ச் ஆன 2 மொபைல் ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து Asus ROG Phone 3, இன்னொன்று வந்து Samsung Galaxy M3 1S Monster Shot தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ் அண்ட் ரிலீஸ் டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை ஏன் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், அதாவது கிங் ஆஃப் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து மிட் ரேஞ்ச் மொபைல் ஃபோன்ஸ்லேயே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது இந்த ப்ரைஸில் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் இந்த 2 மொபைல் ஃபோன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னெல்லாம்னு சொல்லிட்டு வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, Asus ROG Phone 3 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 6.59 inch ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜ் வீடியோ குவாலிட்டிலாம் ரொம்ப கிறிஸ்பாக சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேசிவாக 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியாக்ஷன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் அப்போது ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2.5D Gorilla Glass 6ஆல் இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. கேமிங்காக ஏர் ட்ரிகர் 3 ஃபீச்சர்ஸ்க்காக அல்ட்ராசானிக் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரிப் ப்ரெஸ் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Android 10ல் ரன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராகோட UI வந்து ஆன் டாப் ஆஃப் Android 10ல் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்செட்டான ஆக்டா-கோர் Qualcomm Snapdragon 865ல் ரன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Adreno 650 GPU இருக்கணும், அப் டு 12GB LD DDR5 RAM இருக்கணும், அப் டு 256 GB ஆன்போர்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ROG Phone 3 பார்த்தீங்கன்னா 3 ரேர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் சென்சார் வித் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் வந்து எடுத்துட்டாங்க. பொதுவாக கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் கண்டிப்பாக இருக்கணும். அட்லீஸ்ட் அது என்னோடய ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 4.0 30 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா 27 ஜூலை 2020 சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 கிட்ட வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இந்த மொபைல் ஃபோனோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா போன மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் டிசைனை வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெசல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க டாப் அண்ட் பாட்டமில். ஏன்னா கேமிங்னால நம்ம கிரிப் பிடிச்சி விளையாடும் போது கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அவங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா Samsung Galaxy M3 1S Monster Shot தான். இதுக்கு ஒரு டேக்லைனும் கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லீடிங் 64MP இன்டெலி கேமரா வித் சிங்கிள் டெக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, மல்டிபிள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து ஒரே டெக்கில் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 inch சூப்பர் AMOLED கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் வித் 16 million கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ரொம்ப கிறிஸ்பாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மொபைல் ஃபோன் வந்து Android 10ல் ரன் ஆகும்னு, One UI 2.0 வந்து அதுக்கு மேலே ரன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டா-கோர் Exynos 9611 சிப்செட்டில் ரன் ஆகணும், Mali G72 MP3 GPU இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியேஷனில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 128GB 6GB RAM வேரியேஷனும், இன்னொன்று வந்து 128GB 8GB RAM வேரியேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரேர் கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா 64MP கேமரா கொடுத்துருக்காங்க, 12MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க, 5MP மேக்ரோ லென்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க, 5MP டெப்த் சென்சர் கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸை 30 frames/second எடுக்க முடியும்னு, 1080 பிக்சல் வீடியோஸை 30 frames/second எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் சைட் கேமரா பார்த்தீங்கன்னா 32MP 26mm வைட் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா 30 fpsலையும், 1080 பிக்சல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 30 fpsல எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து 5.0 கொடுத்துருக்காங்க. USB வந்து 2.0, Type-C 1.0, ரிவர்சபிள் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவபிள் லித்தியம் பாலிமர் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 14,000லேருந்து 16,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 30, 2020 சொல்லியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த மொபைல் ஃபோனில் இருக்க கன்சர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் பாலிமர் பேட்டரி தான். இது கொஞ்சம் டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க. பொதுவாக லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இப்போ வந்து லித்தியம் பாலிமர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஓவராலாக இந்த மிட் ரேஞ்ச் மொபைல் ஃபோன்ஸுக்கு இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. இருந்தாலும் இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் FLOWSHOWக்கு.